வணக்கம் மாணவர்களே. இன்று ஆசிரியர் உங்களுக்கு இந்த 5 கோடுகளில் உள்ள இசை குறியீட்டுகளை குறித்து ஆசிரியர் நான் உங்களுக்கு விளக்க உள்ளேன். சுரங்கள் 7 உள்ளன. A, B, C, D, E, F, இன்னும் ஒன்று G. சரியா மாணவர்களே? மீண்டும் A, B, C, D, E, F, G ஆகிய 7 சுரங்கள், அதாவது இந்த 7 நோட்டுகளும் நாம் இந்த 5 இசை வரி கோடுகளில் எழுதப் போகின்றோம். அதற்கு முன்பாக நாம் தேர்ந்தெடுக்கின்ற கிளெஃப், அதாவது என்ன குழுவில் இந்த இசை குறியீடுகள் எழுதப்படுகின்றன அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு ஆசிரியர் நான் உங்களுக்கு ட்ரபிள் கிளெஃப்ல உள்ள குறியீடுகளை குறித்து விவரிக்கப் போகின்றேன். இது ட்ரபிள் கிளெஃப்ல உள்ள குறியீடு. இது ட்ரபிள் கிளெஃப். இப்பொழுது நாம் இந்த கோடுகளில் உள்ள குறியீடுகள் எவை என்பதை பார்ப்போம். இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் எழுதும் பொழுது இந்த ட்ரபிள் கிளெஃப் முதல் இடைவெளியில் உள்ள குறியீடு வந்து F குறியீடு என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ட்ரபிள் கிளெஃபில் உள்ள நோட்டுகளில் முதல் இடைவெளியில் உள்ள நோட்டு F நோட் ஆகும். F சுரம். அது செமி பிரீஃப் ஆக இருக்கலாம், அல்லது க்ரோச்சட்டாக இருக்கலாம், அல்லது மினிமா கூட இருக்கலாம், குவைவராக இருக்கலாம். எந்த குறியீடாக இருந்தாலும் முதல் இசை வரிக்கோடுகளில் முதல் இடைவெளி 4 இடைவெளிகள் இருக்கின்றன. 1, முதலாவது, 2, 3, 4. இந்த 4 இடைவெளிகளிலையும் முதல் இடைவெளியில் உள்ள நோட் ட்ரபிள் கிளெஃப்ல F நோட் ஆகும். இது நீங்கள் எப்பொழுதும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? பிறகு இப்பொழுது நாம் மற்ற நோட்டுகளை பார்ப்போம். அப்படியானால் இந்த கோடுகளில் உள்ள நோட்டுகளை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, அப்படின்னா இந்த வரிகளில் எது Fக்கு பின்பக்கம் இருக்கின்றது? முன்பாக, F வருவதற்கு முன்பாக டிசெண்டிங் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம பார்ப்போமே. அப்படின்னா ஏறு வரிசை இறங்கு வரிசையில் அப்படி பார்ப்போமானால் Fக்கு முன்பாக இருக்கின்ற நோட்டானது E நோட் ஆகும். அப்படியானால் இது E. சரி மாணவர்களே, இப்போ இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய நோட்டுகள் வந்து இசை வரி கோடுகளில் தான் சொன்ன ஆசிரியர் சற்று முன்பு. அப்படியானால் இந்த F இதை நீக்கிடும். சரியா மாணவர்களே? இது F. இப்பொழுது E முடிந்து விட்டது. சரியா மாணவர்களே? E எழுதி ஆகிட்டு முதல் இது F. F முடிந்த பிறகு அடுத்தது என்ன வருது? G. அப்படியானால் அடுத்த கோட்டில் உள்ள இசை குறியீடு வந்து நீங்கள் இசை குறியீடுகளை எழுதும் பொழுது சரியான முறையில் எழுத வேண்டும். அது G நோட் ஆகும். சரியா மாணவர்களே? அடுத்ததாக நாம் அடுத்த வரிக்கோட்டில் எந்த நோட் இருக்கின்றது என்று பார்ப்போம். சரி, G முடிந்தாகிவிட்டது. அடுத்து வருகின்ற நோட் என்ன நோட்டாக இருக்க வேண்டும்? H வரக்கூடாது மாணவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். சுரங்கள் 7 மட்டும்தான். A, B, C, D, E, F, G. அப்படியானால் மீண்டும் Gக்கு முடிந்த பிறகு மீண்டும் வருகின்ற சுரம் A சுரம். கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அதற்கு பிறகு வருகின்றது B. அதே போல இங்கு பார்த்தோமானால் Aக்கு முன்பதாக G சுரம் வரும். இதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் A இலிருந்து G வரைக்கும் உள்ள நோட்டுகளை தான் நாம் சரி பார்ப்போம். இந்த நோட்டுகள் தான் மீண்டும் மீண்டும் வரும். சரியா மாணவர்களே? இப்பொழுது G நோட் முடிந்தாகிவிட்டது. அடுத்த நோட் என்ன நோட்டாக இருக்க வேண்டும்? இதுக்கு முடிந்த பிறகு இது என்ன நோட்? A நோட். ஆனால் நாம் இன்று பார்ப்பதெல்லாம் இசை வரி கோடுகளில் உள்ள நோட்டுகள்.
அதனால் அடுத்தது ஏ முடிந்த பிறகு அடுத்தது வருகின்ற நோட் என்ன நோட்? பி நோட். அப்படியானால் இந்த நோட்டின் பெயர் பி. சரியா மாணவர்களே? பி முடிந்தாகிவிட்டது. அடுத்து வருவது என்னென்று பார்ப்போம். நாம் இங்கு போக முடியாததால் இங்கு பார்ப்போம். பி முடிந்து விட்டது. அடுத்த நோட் என்ன நோட்? சி. அப்படியானால் இந்த நோட் சி. மூன்றாவது இடைவெளியில் உள்ள நோட் சி ஆகும். ஆனால் நாம் இப்பொழுது பார்க்கின்ற நோட்டுகள் அனைத்தும் வரி கோடுகளில் உள்ள நோட்டுகளாக இருப்பதனால் சி நோட் இங்கு நாம் எழுத மாட்டோம். அப்படியானால் அடுத்த நோட் என்ன நோட்டாக எழுத வேண்டும்? டி நோட். அப்படியானால் நான்காவது வரிக்கோடில் உள்ள நோட்டின் பெயர் நீட் டி நோட்டாக. டி நோட் என்பது அதன் பெயர். சரி மாணவர்களே, அடுத்து இன்னும் 5வது கோடு இருக்கின்றது அல்லவா? அப்படியானால் அந்த கோட்டிற்கும் நாம் என்ன இசை குறியீடு அல்லது என்ன சுரம் அதில் உட்கார முடியும் அல்லது எழுத முடியும் அப்படின்னு பார்ப்போம். சரி, நம்முடைய எண்ணிக்கையின்படி டி முடிந்தாகிவிட்டது. டி முடிந்த பிறகு அடுத்த இசை குறியீடின் பெயர் வந்து இ. ஆனால் இது இடைவெளியில் எழுதப்படுவதனால் இதை நாம் இங்கு எழுத மாட்டோம். இப்பொழுது எஃப் என்ற குறியீட்டை நாம் இங்கு எழுதுவோம். அப்படியானால் இந்த 5வது கோட்டில் உள்ள நோட் எஃப் நோட். இ எஃப் மன்னிக்கணும் இ ஜி பி டி எஃப் ஆகிய நோட்டுகள் தான் கோட்டுகளில் எழுதப்படுகின்ற நோட்டுகள் ஆகும். நோட்டுகள் எழுதுவதற்கு முன்பாக ஆசிரியர் நான் உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தேன் அல்லவா? எப்பொழுதும் ட்ரெபிள் கிளாப் எழுதும் பொழுது இதனுடைய முதல் இடைவெளியில் உள்ள நோட்டானது எஃப் நோட்டாகவே காணப்படும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் நோட் வந்து எஃப் நோட்டாக இருக்கும். அப்படியானால் இது எஃப் ஆக இருந்ததனால் நாம் இந்த சுர வரிசையில் எண்ணி பார்க்கும் பொழுது ஏறு வரிசையில் ஏறுகின்ற நோட்டுகளை அந்தந்த கோடுகளுக்கு ஏற்ப எழுத வேண்டும். அதன்படி பார்த்தோமானால் இறங்கு வரிசையில் எழுதப்படுகின்ற இசை குறியீடுகளும் அதே போல்தான் நாம் எழுத வேண்டும். எஃப்க்கு முன்பதாக இ என்ற நோட் வரும். எஃப்க்கு பின்பதாக ஜி என்ற நோட் வரும். இதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொண்டீர்களானால் ஒவ்வொரு முறையும் நோட்டுகளை நாம் எழுதும் பொழுது மிகவும் சுலபமான முறையில் நாம் எழுதுவதற்கு செயல்படலாம். தயங்காமல் தைரியமாகவும் குழப்பமடையாத வண்ணமாகவும் தெளிவான முறையில் கோடுகளின் மேல் நோட்டுகளை நாம் எழுத முடியும். சரி மாணவர்களே, இது மட்டுமல்லாமல் உங்களிடம் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கு விளக்கி கொடுக்கிறேன். என்னவென்றால் இப்பொழுது ஆசிரியர் நான் இங்கு எழுதியிருக்கின்ற ஒவ்வொரு நோட்டுகளும் செமி பிரீஃப் நோட்டுகளாகும். அதே போல் நாம் மற்ற நோட்டுகளையும் இந்த கோடுகளில் எழுதலாம். மினி எழுதலாம், மினி நோட் எழுதலாம், குவேவர் நோட் எழுதலாம், க்ரோச்செட் நோட் எழுதலாம். சரியா மாணவர்களே? இன்னும் ஒன்று நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு 5 இசை வரிக்கோடுகள் இருக்கின்றன. இந்த 5 இசை வரிக்கோடுகளில் எழுதப்படுகின்ற நோட்டுகளில் 3வது இசை வரிக்கோடில் எழுதப்படுகின்ற நோட்டானது இதனுடைய வால் சொல்லுவோம் அல்லது கால் சொல்லுவோம். இந்த கால் பகுதி மட்டும் மேல் பகுதியாகவும் இருக்கலாம் அல்லது கீழ் நோக்கியாகவும் இருக்க முடியும். நீங்கள் உங்களுக்குள்ள பாடநூலை நீங்கள் கவனித்தீர்களானால் அதனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா மாணவர்களே? இதுதான் இசை வரிக்கோடுகளில் மேல் எழுதப்படுகின்ற நோட்டுகள் ஆகும். இ ஜி பி டி எஃப். குழப்பமடைய வேண்டாம் மாணவர்களே. எப்பொழுதும் இசை வரிக்கோடுகளில் நோட்டுகளை எழுதும் பொழுது முதலில் அது என்ன கிளாப் என்ற
குறியீட்டில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ட்ரபிள் கிளாப்பில் எழுதப்பட்டிருக்குமானால் முதல் இடைவெளியில் உள்ள நோட் எஃப் ஆகும். இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டீர்களானால் மற்ற அனைத்து இசைக்கோடு வரிக்கோடுகளிலேயும் குறியீடுகளை அல்லது சுரங்களை எளிமையாக எழுத